Hi everyone, set exam paper 1 arranging according to size and age. பாருங்க first question. Shyam is taller than Pradeepa and Pradeepa is equal to Anu. But Anand is smaller than Suresh, who is equal to Anu. If Pradeepa is taller than Praveen, who is the tallest of all? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷாம் வந்து பிரதீபாவோட டாலராக இருக்காங்க. அதே மாதிரி பிரதீபா வந்து ஈக்குவல் டு அணுக்கு இருக்காங்க. ஆனந்த் வந்து ஸ்மாலர் தென் சுரேஷாக இருக்காங்க. சுரேஷோட ஸ்மாலராக இருக்காங்க. ஆனால் அவங்க ஈக்குவல் டு அணுக்கு இருக்காங்க. ஓகேவா? அப்புறம் பிரதீபா வந்து டாலர் தென் பிரவீனுக்கு இருக்காங்க. சரியா? அப்போ நான் ஃபஸ்ட் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஷாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இஸ் டாலர் தென் பிரதீபா. அப்போது இப்படி தானே இருக்கும். ஷாம் ஃபஸ்ட்டு, அதுக்கு கீழே வந்து பிரதீபா இருக்கும். பிரதீபா வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க? அணுக்கு ஈக்குவல். ஓகேவா? அப்புறம் ஆனந்த் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்மாலர் தென் சுரேஷ்னு சொல்கிறாங்க. சரியா? ஆனால் எதுக்கு ஈக்குவலான்னு சொல்கிறாங்க? சுரேஷ் வந்து அணுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போ நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, சுரேஷ் வந்து ஈக்குவல் டு அணுக்கு இருக்கும். சாரி, இதை வந்து கீழே போட்டுக்கலாம் அப்படியே. சரி, இங்கே எஸ் போட்டுக்கோங்க. இங்கே வந்து கீழே வந்து ஏ ஆனந்த். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் பிரதீபா இஸ் டாலர் தென் பிரவீன். இதில் முடிஞ்ச பக்கம் பிரதீபா வந்து என்னதுன்னா பிரவீனை விட டாலர்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ இப்படி எழுதிக்கலாமா? அப்போ பாருங்கள், ஹூ இஸ் த டாலஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ இவங்களையே எது டாலஸ்ட்னு கேட்குறாங்க. யார் இப்போ டாலஸ்ட்டாக இருப்பாங்க? எல்லாருடையும் யாருன்னா ஷியாம். ஓகேவா? அப்போ ஷியாம் தான் டாலஸ்ட்டு. அப்போது ஆப்ஷன் டி. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ABCDE ஆர் 5 rivers. A is smaller than B but longer than E. C is the longest and D is the little shorter than B and a little longer than A. Which is the shortest river? ஓகேவா? கொஸ்டினில் ஒரு 5 rivers கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குள்ள ஷார்ட்டர் லாங்கர் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ இஸ் ஷார்ட்டர் தென் பி. ஓகேவா? அப்போது பியை விட வந்து ஏ வந்து ஷார்ட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் இப்படி எழுதிக்கிட்டேன். சரியா? பி மேலே கீழே வந்து ஏ எழுதியிருக்கேன். அடுத்து என்ன சொல்கிறாங்க, பட் லாங்கர் தென் இ. ஆனால் ஈயை கம்பேர் பண்ணும்போது அது வந்து லாங்கர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ கீழே இ எழுதிக்கிறேன். ஓகேவா? அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன சொல்கிறாங்க, சி இஸ் த லாங்கஸ்ட் ஆஃப் டி. சாரி, சி இஸ் த லாங்கஸ்ட்னு சொல்கிறாங்க. அப்போ லாங்கஸ்ட்னு சொன்னால் நான் எல்லாரோடையும் பெருசாக இருக்கிறனால மேலே எழுதிக்கிறேன். ஓகேவா? அடுத்து டி இஸ் த லிட்டில் ஷார்ட்டர் தென் பி. பியை விட லிட்டில் ஷார்ட்டர் தான். அப்போ நடுவில் பிக்கும் ஏக்கு நடுவில் டி. ஓகேவா? அண்ட் ஏ லிட்டில் லாங்கர் தென் ஏ. அப்போ ஏக்கு முன்னாடி வரைக்கும். ஓகேவா? அப்போ 5 இதுவுமே வந்துடுச்சு. இப்போ என்ன கொஸ்டின், விச் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரிவர்னு கேட்டிருக்காங்க. ஷார்ட்டஸ்ட் ரிவர் என்ன இருக்கும்? இ. லாஸ்ட்டாக இருக்கிறது அதான். அப்போ ஆப்ஷன் டி. ஓகேவா? தேர்ட் கொஸ்டின், ஹரி இஸ் 6 months younger to Sheeta while Babu is 3 months younger to Anita. When Sheila was born, Babu was 2 months old. Anita belongs to the age group of 5 while Harry belongs to the age group of 6. Whose among the following is oldest? பாருங்க, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹரி வந்து 6 months யங்கர் டு சீதாக்கு. அப்போனா எஸ் ஃபஸ்ட்டு, ஹச் அப்புறம். ஓகேவா? அப்போ 6 months இவங்க ரெண்டுத்துக்குள்ளே கேப்பு. அடுத்து பாருங்கள், பாபு இஸ் 3 months யங்கர் தென் அனிதா. அப்போ அனிதாவை விட அவங்க எங்கன்னா அப்போ ஏபி இப்படி தான் இருக்கும். ஓகேவா? 3 monthsக்கு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, வென் ஷீலா வாஸ் பார்ன் பாபு வாஸ் 2 months ஆஃப் ஓல்டு. அப்போது பாபுக்கும் அப்புறம் பிறந்தது தான் என்னதுன்னா ஷீலாவாக இருக்கும். சரியா? அவங்க ரெண்டுத்துக்குள்ளே கேப் வந்து என்னதுன்னா 2 months. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, யார் வந்து ஓல்டஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு யார் இருக்கா, சீதா தான். சரியா? அப்போ சீதா தான் என்னதுன்னா அவங்க எல்லாத்துக்குள்ளே மூத்தவங்களாக இருப்பாங்க. அவங்க தான் ஓல்டஸ்ட் பீப்புள்.
சரியா? அப்போ ஆப்ஷனில் நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஏ பாபு, பி சீதா. அப்போ பிங்கிறதா நமக்கு ஆன்சர். சரியா? 4th question. Among 5 friends, Deepthi is the middle by age. Kamal is youngest. Uma is older than Naren. Who is younger than Anju and Deepthi? Who is the oldest among them? ஓகேவா? ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே வந்து யார் ஓல்டு யார் யங்கரு, இதில் ஓல்டஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ பாருங்கள், தீப்தி இஸ் தி மிடில் பை ஏஜ். அப்போ நடுவில் நான் எழுதிக்கிறேன். சரியா? அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கமல் இஸ் யங்கஸ்ட். அப்போ கமல் வந்து யங்கஸ்ட்டு லாஸ்ட் எழுதிக்கிறேன். சரியா? அடுத்து உமா இஸ் ஓல்டர் தென் நரேன். உமா வந்து அவங்க தான் நரேனை விட மூத்தவங்க. அப்போ நான் இப்படி இடைக்கி எழுதிக்கிறேன். சரியா? ஹூ இஸ் த யங்கர் தென் அஞ்சு அண்ட் தீப்தின்னு சொல்கிறாங்க. யார் வந்து யங்கராக இருப்பா, அஞ்சுக்கும் தீப்திக்கும் இடல அப்படின்னு. அப்போ நான் இப்படி எழுதிக்கிறேன். சரியா? இந்த ஆர்டர் வந்து எனக்கு இப்படி தான் இல்லை, மாறலாம். சரியா? ஒன்று யூ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கலாம், இல்லாட்டினா நடுவில் இருக்கலாம். ஏ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கலாம், நமக்கு தெரியாது. சரியா? இது ரெண்டுலேயும் நமக்கு அறிஞ்சுடா எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பின்ன நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹூ இஸ் த ஓல்டஸ்ட் அமாங் தம். இவங்கள யார் ஓல்டஸ்ட் கேட்குறாங்க. நமக்கு அறிஞ்சுடாதனால இதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் இ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.